Good morning students. Last class வந்து நம்ம animal kingdom பற்றி பார்த்தோம். animal kingdomல என்னென்ன classifications அப்படின்றத பார்த்தோம் கிளியராக. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நமக்கு நான் கார்டேட்ஸ் அதாவது இன்வெர்டிபிரேட்ஸ் இன்வெர்டிபிரேட்ஸ்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதில் நம்ம நான் கார்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் 10 ஃபைலம்ஸ் இருக்குது. 10 ஃபைலம்ஸ்னு பார்க்கும்போது பொரிஃபெரா, நிடேரியா, ஸ்டினோஃபோரா, பிளாட்டிஹெல்மின்திஸ், ஆஸ்ஹெல்மின்திஸ், அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா அப்படின்னு 10 ஃபைலம்ஸ் இருக்குது. பொரிஃபெரான்னு ஏன் அதுக்கு பேர் வந்ததுன்னு பார்த்தா போரஸ் மீன்ஸ் போர், ஃபியரர் மீன்ஸ் டு ஃபியர், பியர். ஸோ இதில் பாடி ஃபுல்லாக வந்து போர் பியரராக இருக்கிறதால இதை பொரிஃபெரா. நீடேரியான்னு பார்க்கும்போது நீடோஸ், நீடில் ஆர் ஸ்டிங் செல்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் இந்த ஃபைலமுக்கு சீலன்ட்ரேட்டான்னு ஆரம்ப காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீடேரியான்னு மாற்றிட்டாங்க. ஸோ இந்த நீடில் லைக் ஸ்டிங் செல்ஸ் இருக்கிறதால இதை நீடேரியா. டீனோஃபோரா அப்படின்னு டீனோஸ் மீன்ஸ் கோம், சீப்பு மாதிரி இருக்குது. போரஸ் பியரிங், இதுலேயும் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாட்டிஹெல்மின்திஸ், பிளாட்டி மீன்ஸ் பிராட், தட்டையாக இருக்குது. ஹெல்மின்னா வார்ம், பிளாட்ஃபார்ம். ஆஸ்ஹெல்மின்திஸ், ஆஸ் மீன்ஸ் கேவிட்டி, அதுக்குள்ளே வந்து கேவிட்டிஸ் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஹெல்மின்த் மீன்ஸ் வார்ம்ஸ், இது ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அனலிடான்னு பார்த்தா ஆன்யூல்ஸ்னால் எ ரிங் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது இதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர். எடியோஸ் மீன்ஸ் ஃபார்ம்ஸ். ஸோ அதனால் இது அனலிடா, செக்மெண்டட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்த்ரோபோடா, ஆர்த்ரோஸ் மீன்ஸ் ஜாயிண்டட். ஸோ இதனுடைய லெக்ஸ், ஃபோடஸ் மீன்ஸ் ஃபீட், இதனுடைய லெக்ஸ் எல்லாமே ஜாயிண்டடாக இருக்கிறதால இதை ஆர்த்ரோபோடா அப்படின்னு சொல்கிறோம். மொலஸ்கான்னு பார்க்கும்போது மொலஸ்க் அப்படின்னாவே சாஃப்ட் பாடிட் ஆர்கானிசம்ஸ். எக்கினோடர்மேட்டா, எக்கினோஸ் மீன்ஸ் ஸ்பின்னின்னா முள், டெர்மோஸ் மீன்ஸ் ஸ்கின்ல முள் இருக்கிறதால இதை எக்கினோடர்மேட்டா அப்படின்னு நேம் வச்சாங்க. ஹெமிகார்டேட்டா, ஹெமி மீன்ஸ் ஹாஃப், கார்டேட் மீன்ஸ் ஸ்டிங். ஸோ பாதி அளவுக்கு கார்டேட்ஸ் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரை ஹெமிகார்டேட்டா அப்படின்னு சொல்லி 10 ஃபைலம்ஸாக பிரித்தாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு ஃபைலம்ஸோடைய ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தாகணும், கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். சப்போஸ் எந்த ஃபைலம் வேணாலும் நம்மளுக்கு 2 மார்க்லேயோ இல்லை ஒரு 4-5 ஃபைலம் சேர்த்து 5 மார்க்லேயோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் படித்து தான் ஆகணும். இப்போ ஃபஸ்ட் ஒன் நம்மளுக்கு ஃபைலம் பொரிஃபெரா. ஃபைலம் பொரிஃபெரான்னு பார்க்கும்போது தே ஆர் அக்வாட்டிக் மீன்ஸ் தே லிவிங் இன் வாட்டர். ஏசிமெட்ரிக்கல், ஸோ பாடியை வந்து நம்ம ஆஃபாவோ இல்லை ரேடியலாவோ பிரிக்க முடியாத இருக்கிறது ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். தே ஹாவ் போர்ஸ் ஆல் ஓவர் த பாடி, அது பாடியில் ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்குது. மல்டி செல்லார் ஆர்கானிசம். டிஷ்யூஸ் ஆர் நாட் ஃபார்ம்டு, டிஷ்யூஸ் இல்லை. கெனால் சிஸ்டம் ஃபார் சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டர், அந்த கெனால் வாட்டர் வாஸ்குலர் கெனால் இருக்கிறது அதுதான் வந்து சர்க்குலேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸ்கெலிட்டல் மேடப் ஆஃப் கால்கேரியஸ் ஆர் செலிஷியஸ் ஸ்பிக்யூல்ஸ், சுண்ணாம்பிலான ஸ்பிக்யூல்ஸ் இருக்குது. ஹோலோசோயிக், அப்படியே விழுங்கக்கூடியது. டைஜஷன், இன்ட்ராசெல்லுலர், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல்னு செப்பரேட் ஆர்கானிசம் இல்லை, ஒரே இதில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. கேமிட்ஸ் ஃபார்மேஷன் கிடையாது. ஸோ அதனால் ஃப்ராக்மெண்டேஷன் அண்டு ஜெம்யூல் ஃபார்மேஷன் நடக்குது. ஃப்ராக்மெண்டேஷன்னா தனித்தனி துண்டாக வெட்டி எடுக்கிறது ஃப்ராக்மெண்டேஷன், ஒவ்வொரு துண்டும் வளர்ந்து வர்றது. ஜெம்யூல் ஃபார்மேஷன்றது காமா கப் ஃபார்ம் ஆகி அதில் ஸ்போர்ஸ் உருவாகும், அந்த ஸ்போர்ஸ் வெடித்து சதறி வளர ஆரம்பிக்கும், அந்த மாதிரி இருக்குது. லார்வான்னு பார்க்கும்போது இதுக்கு பேரன் கைமுலா அண்டு ஆம்ஃபிபிளாஸ்டுலா அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் லார்வாஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தா சைக்கன், ஸ்பாஞ்சிலா, ஸ்பாஞ்சியா, இதை வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைலம் நீடேரியான்னு பார்க்கும்போது அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ், ரேடியல் சிமெட்ரி அண்ட் டிப்ளோபிளாஸ்டிக். வாட்டரில் இருக்கக்கூடியது. ரேடியல் சிமெட்ரினா சமச்சீர், எல்லா பக்கமும் ஈக்குவலாக பிரிக்கக்கூடியது. டிப்ளோபிளாஸ்டிக் மீன்ஸ் தே ஹாவ் எ 2 ஜெம் லேயர்ஸ், எண்டோடம் எக்டோடம் அப்படின்ற 2 ஜெம் லேயர்ஸ் இருக்குது. த டென்டக்கல்ஸ் ஹாவ் ஸ்டிங்கிங் செல்ஸ் கால் சினிடோசைட்ஸ் ஆர் சினிடோபிளாஸ்ட் ஆர் நெமட்டோசிஸ்ட். சினிடோசைட்ஸ் ஆர் நீடோபிளாஸ்ட் ஆர் நெமட்டோசிஸ்ட் அப்படின்ற ஸ்டிங்கிங் செல்ஸ், கொட்டும் செல்கள் இருக்குது. தே ஹாவ் எ சென்ட்ரல் கேஸ்ட்ருலார் கேவிட்டி, சீலன்ட்ரான், சென்டரில் ஒரு பாடி கேவிட்டி இருக்குது, அதுக்கு பேர் சீலன்ட்ரான். அதனால தான் இதுக்கு ஆரம்ப காலத்தில் சீலன்ட்ரேட்ஸ் அப்படின்னு ஒரு நேம் இருந்தது, இப்போ தான் நிடேரியா அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டைஜஷன் பார்க்கும்போது இன்ட்ரா செல்லுலார், எக்ஸ்ட்ரா செல்லுலார்.
ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஜென்ரேஷனில் பாலிப்பாவும் இன்னொரு ஜென்ரேஷனில் மெடுசாவும் இது எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் மாறுது. அதனால் இதை ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பாலிப்னு எடுத்துக்கிட்டால் செசைல் குழல் வடிவில் ஏதோ ஒரு இடத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கிறது. மெடுசான்றது அது மேலே ஒரு அம்பர்லா லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதால ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆர்கானிசமாக இருக்குது. இதனுடைய லார்வான்னு பார்த்தா பிளானுலா லார்வா. எக்ஸாம்பிள் பைசாலியா அடாம்சியா. பைசாலியான்னு பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, போர்ச்சுகீசிய படை வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடாம்சியா சி அனிமோன் கடல் சாமந்தி. நெக்ஸ்ட் ஃபைலம் வந்து டீனோஃபோரா. டீனோஃபோரான்னு பார்த்தா மரைன் சால்ட் வாட்டரில் இருக்கக்கூடியது. டிப்ளோபிளாஸ்டிக் 2 ஜெம் லேயர்ஸ் இருக்குது அண்ட் ரேடியல் சிமெட்ரி பாடி வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலாக பிரிக்கக்கூடியதாக இருக்குது. 8 எக்ஸ்டர்னல் ரோஸ் ஆஃப் சிலியேட்டட் கோம் பிளேட்ஸ். இது மேலே வந்து கோம் பிளேட்ஸ், டீனோஸ் மீன்ஸ் கோம் பார்த்தோம் இல்லையா. ஸோ 8 ரோஸ் வந்து இங்கே கோம் பிளேட்ஸ் இருக்குது. இது லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. பயோலூமினசன்ஸ் இஸ் சீன்ஸ். இதில் வந்து லைட் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குது. நோ நெமட்டோசிஸ்ட். நெமட்டோசிஸ்ட் இல்லை, பட் ஹேவ் லெசோ செல்ஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் செல்ஸ் இருக்குது. இது ஃபுட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டைஜஷன் இன்ட்ரா செல்லுலார் எக்ஸ்ட்ரா செல்லுலார். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட்டாக இருக்குது, கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது தட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். வெளியில் தான் பாடிக்கு வெளியில் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. இதனுடைய லார்வான்னு பார்க்கும்போது சிடிபிட் லார்வா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃப்ளூரோபிராக்கியா டீனோஃப்ளானா அப்படின்ற 2 ஆர்கானிசம் இங்கே நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ் வந்து ஃப்ளாட் bilaterally symmetrical triploplastic. ஃப்ளாட்டாக இருக்கும். bilateral symmetry means they divided into 2 equal half. Triploplastic means they have a 3 layers of gem layers. எண்டோடம், எக்டோடம், மீசோடம் அப்படின்ற 3 layers இருக்குது. ஏசிலோமேட்ஸ் அதில் பாடி கேவிட்டி இல்லை. எண்டோபாரசைட்ஸ் ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்சைட் ஆஃப் த பாடியில் இருக்கிறதால இதை எண்டோபாரசைட்ஸ். தே ஹாவ் ஹூக்ஸ் ஆர் சக்கஸ். இதில் ஹூக்ஸ் ஆர் சக்கஸ் இருக்குது. இது வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு பார்த்தா அட்டாச்மெண்ட்டுக்கு. சூடோ செக்மெண்டேஷன்ஸ். ஸோ ஃபால்ஸ் செக்மெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு செக்மெண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், பட் செக்மெண்டேஷன் அங்கே இல்லை. எக்ஸ்க்ரீட்டரி செல்ஸ் வந்து ஃப்ளேம் செல்ஸ், சொலனோசைட்ஸ் அப்படின்ற 2 செல்ஸ் வந்து எக்ஸ்க்ரீட்டரி ஃபங்க்ஷனை பண்ணுது. செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். மோனோசியஸ் மேல் அண்ட் ஃபீமேல்னு செப்பரேட்டாக கிடையாது. இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் பாடிக்குள்ளவே நடக்குது. டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் வித் மெனி லார்வல் ஸ்டேஜஸ் லைக் மெராசிடியம், ஸ்போரோசிஸ், ஸ்டீடியா, சர்க்கேரியா அண்டு மெட்டாசர்க்கேரியா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு முழுமை பெறுறதால இது டெவலப்மெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய ஸ்டேஜஸில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைலம் ஆஸ்கெல்மின்தஸ். ஆஸ்கெல்மின்தஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரவுண்ட் வார்ம், சர்க்குலர் பாடி, ஃப்ரீ லிவிங் ஆர் பேரசைட்ஸ். ஃப்ரீயாவோ இல்லை பேரசைட்ஸாவோ வருது. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் மீன்ஸ் 3 ஜெம் லேயர்ஸ் இருக்கும். சூடோசிலோமேட்ஸ், சிலோமேட்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது. பாடி இஸ் கவர்ட் பை கியூட்டிக்கிள். கியூட்டிக்கிளால் கவர் ஆகிருக்கு. டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட். ஏன்னா இதில் மவுத், ஃபேரிங்ஸ் அண்ட் ஆனஸ் அப்படின்ற பர்டிகுலர் டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கிறதால இதை வந்து டைஜஸ்டிவ் கம்ப்ளீட்டட் டைஜஸ்டிவ்னு சொல்கிறோம். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ரினேட் கிளான்ஸ். எக்ஸ்க்ரீட்டரி இதுக்கு வந்து ரினேட் கிளான்ஸ். அங்கே ஃப்ளேம் செல்ஸ் பார்த்தோம் இல்லையா பிளாட்டிஹெல்மின்தஸில், அந்த மாதிரி இங்கே ரினேட் கிளான்ஸ். செக்ஸஸ் ஆர் செப்பரேட். மேல் அண்ட் ஃபீமேல்னு தனித்தனியாக இருக்கிறதால இது செப்பரேட் செக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபீமேல் வந்து மேலை விட லாங்கராக இருக்குது. இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். அஸ்கரிஸ், உச்சேரியா பாங்க்ராப்டி. ரவுண்ட் வார்ம். உச்சேரியா பாங்க்ராப்டி வந்து பின்வார்ம்னு சொல்லுவோம். இந்த பின்வார்ம் வந்து நமக்கு பைலேரியாசிஸ் யானைக்கால் வியாதியை பரப்பக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைலம் அனலிடா. அக்வாட்டிக் ஆர் டெரெஸ்ட்ரியல். வாட்டர்லேயோ இல்லை லேண்ட்லேயோ இருக்கும். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆல்ரெடி பார்த்தோம். பைலேட்ரலி ஈக்குவலாக பிரிக்கக்கூடியது. சைசோசிலோமேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிலோமேட் வந்து பாடி கேவிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு அங்கங்கே மீசோடோமில் ரவுண்டாக அது தெரியும், பேச்சஸ் மாதிரி இருக்கும். அதனால் அது சைசோசிலோமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த பாடி இஸ் மெட்டாமெரிக்கலி செக்மெண்ட்ஸ். ஒரே மாதிரியான செக்மெண்ட்ஸால் ஆன பாடி ஸ்ட்ரக்சர், அதுதான் மெட்டாமெரிக்கலி செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாங்கிடியூட்னல் அண்ட் சர்க்குலர் மசில்ஸ் ஹெல்ப் இன் லோகோமோஷன். அதில் இருக்கிற லாங்கிடியூட்னல் நீள்வாட்டில், சர்க்குலரில் இருக்கிற மசில்ஸ் தான் இதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேஷன்.
ஸோ அப்போ பிளட் வெசல்ஸ் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கிறதால க்ளோஸ்டு டைப் சர்க்குலேஷன் நடக்குது. ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் கலர் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் சீன். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கிறதால செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் சீன். இதனுடைய லார்வான்னு பார்க்கும்போது ட்ரோகோஃபோர் லார்வா. எக்ஸாம்பிள் எர்த்வாம். நெக்ஸ்ட்டு ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடான்னு எடுத்துக்கிட்டோம்னா பைலேட்ரல் சிமெட்ரி ஈக்குவலாக பிரிக்கக்கூடியது. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 லேயர்ஸ் இருக்கும். அடுத்து சைசோசிலோமேட். சைசோசிலோமேட்னா மீசோடமில் அங்கங்கே சின்ன சின்ன பவுச்சஸ் மாதிரி சிலோம்ஸ் இருக்கும். செக்மெண்டட் அனிமல்ஸ். இதனுடைய பாடி ஸ்ட்ரக்சரில் செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன். பர்டிகுலராக ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் ஆர்கனால் ஃபாலோ ஆகிருக்கும். ஒரு ஆர்கன் சிஸ்டம் எடுத்துக்கணும், பர்டிகுலர் ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். பாடி இஸ் கவர்ட் பை குட்டேனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். அப்பண்டேஜஸ் அதனுடைய லோகோமோட்டரி ஆர்கன்ஸ் லெக்ஸ் வந்து என்னென்னா ஜாயிண்டடாக இருக்குது. பாடிஸ் இஸ் கவர்ட் பை குட்டேனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்ற ஒரு மெல்லிஸான ஓடால் மூடப்பட்டிருக்கு. பாடி வந்து ஹெட்டு, தொராக்ஸ் அண்ட் அப்டமன் 3 பிரிக்கிறாங்க. தலைப்பகுதி, மார்பு பகுதி, வயிறு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய பிளட் வந்து கலர்லெஸ் பிளட். பாடி கேவிட்டி இஸ் கால் ஹீமோசீல். பிளட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிறது ஹீமோசீல் அப்படின்னு சொல்கிறோம். கில்ஸ், புக் லங்ஸ், ட்ரக்கியா இது எல்லாமே ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். ஓப்பன் டைப் சர்க்குலேஷன். ஸோ ஏன்னா பர்டிகுலர் பிளட் வெசல்ஸ் அங்கே இல்லை, அதனால் ஓப்பன் டைப். ஆண்டனி ஐஸ் ஸ்ட்ராட்டோசிஸ்ட் அப்படின்ற சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது அதுக்கு. எக்ஸ்க்ரீஷன் டேக்ஸ் பிளேஸ் மால்பீஜியன் டியூபியூல்ஸ். மால்பீஜியன் டியூபியூல்ஸில் எக்ஸ்க்ரீஷன் நடக்குது. க்ரீன் கிளான்ஸ். அடுத்தது காக்சல் கிளான்ஸ். இந்த கிளான்ஸாலேயும் அங்கே எக்ஸ்க்ரீட்டரி ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். டயோசியஸ் மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்ற செப்பரேட் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஓவிபேரஸ் மீன்ஸ் எக் லேயிங் அனிமல்ஸ். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இந்த பாடி இன்டர்னல் பாடிக்குள்ளே நடக்கிறது. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது லிமுல்லஸ், ஏபிஸ், மஸ்கா டொமஸ்டிகா இந்த மாதிரி எல்லா இன்செக்ட்ஸுமே சொல்லலாம். இன்செக்டா அப்படின்னும் இந்த ஃபைலமுக்கு ஒரு நேம் இருக்குது ஆர்த்ரோபோடாக்கு. ஃபைலம் மொலஸ்கான்னு பார்க்கும்போது டெரஸ்ட்ரியல் ஆர் அக்வாட்டிக். வாட்டர்லேயும் இருக்கும், லேண்ட்லேயும் இருக்கும். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 லேயர். பைலேட்ரல் சிமெட்ரி ஈக்குவலாக பிரிக்க முடியும். சீலோமேட்ஸ். பாடி கேவிட்டி இருக்குது. பாடி வந்து ஹெட்டு, ஃபுட்டு அண்டு விசரல் ஹம்ப் அப்படின்னு 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட். ஏன்னா அதில் கம்ப்ளீட் ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறதால கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் வந்து நெஃப்ரீடியா. ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். பர்டிகுலர் பிளட் வெசல்ஸ் இல்லாமல் பிளட் வந்து அப்படியே பாடி ஃபுல்லாக த்ரூ ஆகிட்டு இருக்கிறதால இதை ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம். ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் பார்க்கும்போது ஹீமோசைனின் அப்படின்ற ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்குது. இது ஓவிபேரஸ் எக் லேயிங் அனிமல்ஸ். வெலிஜர் லார்வா பேர் வெலிஜர் லார்வா. எக்ஸாம்பிள் பைலா, ஆக்டோபஸ். ஆப்பிள் நத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஆக்டோபஸ் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்கினோடர்மேட்டா. எக்கினோடர்மேட்டான்னு பார்க்கும்போது லார்வா வந்து பைலேட்ரலாக இருக்குது. அடல்ட்டாக இருக்கும்போது ரேடியல் சிமெட்ரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு லார்வல் ஸ்டேஜில் ஈக்குவலாக 2 பிரிக்கிற மாதிரி இருக்குது. அதே அடல்ட் ஸ்டேஜ் வரும்போது ரேடியல் சிமெட்ரியாக இருக்குது. இதில் இருக்க முக்கியமான இது என்னென்னா வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம். வாட்டரும் அதே டைமில் வாஸ்குலார் பிளட்டும் சர்க்குலேஷன் ஆகிற ஒரு வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம் இருக்குது. தே ஹாவ் கால்கேரியஸ் ஆசிக்கிள்ஸ் கால் ஸ்பின்ஸ். அது மேலே சுண்ணாம்பாலான கால்கேரியஸ் ஆசிக்கிள்ஸ் இருக்குது. ஸ்பின்ஸ் மாதிரி சின்ன சின்ன முள் மாதிரி இருக்கிறதால இது எக்கினோ மீன்ஸ் ஸ்பின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது டெர்மா மீன்ஸ் ஸ்கின்னில் ஸ்பின்ஸ் இருக்கிறதால இதுக்கு இந்த பேர் வந்தது. இதனுடைய லோகோமோட்டரி ஆர்கன் பார்க்கும்போது டியூப் ஃபீட். லோகோமோஷனுக்கும் யூஸ் பண்ணுது, ரெஸ்பிரேஷன், கேப்சர் ஆஃப் ஃபுட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுது. மவுத் வந்து வென்ட்ரல் சைட்லேயும், ஆனஸ் வந்து டார்சல் சைட்லேயும். வென்ட்ரல்ன்றது கீழ்ப்பக்கம், டார்சல்ன்றது மேல் பக்கம். எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ் ஆர் ஆப்சென்ட். இதில் பர்டிகுலராக எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ் கிடையாது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பன் டைப். ஏன்னா இதில் பிளட் வெசல்ஸ் ஆப்சென்ட் ஆகிருக்கிறதால. செக்ஷுவல் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹெமிகார்டேட்டா. ஹெமி மீன்ஸ் ஹாஃப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து தே ஹாவ் போத் இன்வெர்டிபிரேட் அண்ட் வெர்டிபிரேட் கேரக்டர்ஸ். 2 கேரக்டர்ஸுமே கலந்துருக்கு, ஹெமியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வார்ம் லைக் டியூபிகுலஸ் அனிமல்ஸ். புழு மாதிரியும் இருக்குது, ஒரு டியூபுலார் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற அனிமல்ஸாகவும் இருக்குது. பைலேட்ரல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலோமேட் ஈக்குவலாக பிரிக்க முடியும். 3 ஜெம் லேயர்ஸ் இருக்குது, சீலோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு.
பாடி வந்து ப்ரபாசிஸ், காலர் அண்ட் ட்ரங்க் அப்படின்னு 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ப்ரபாசிஸ் அப்படின்றது ஹெட் ரீஜியன், காலர்ன்றது கழுத்து பகுதி, ட்ரங்க்ன்றது வயிற்று பகுதி அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. சிலியரி ஃபீடஸ், மைன்யூட் சிலியரி மசில்ஸ் இருக்குது, அதுதான் வந்து ஃபீடஸாக வந்து யூஸ் ஆகுது. சிம்பிள் அண்டு ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரொம்ப சிம்பிளான ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. பர்டிகுலராக அதுக்கு சர்க்குலேட்டரி ஆர்கன்ஸ்லாம் தனியாக இல்லை. செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் அண்ட் ஃபீமேல்னு செப்பரேட்டாக இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. டர்னேரியா லார்வா, இது எக்ஸாம்பிள் வந்து பலனோகிளாசஸ். ஸோ இப்போ நம்ம வந்து 10 ஃபைலம்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த 10 ஃபைலம்ஸுமே வந்து இன்வெர்டிபிரேட்ஸ். இப்போ இன்வெர்டிபிரேட்ஸ், வெர்டிபிரேட்ஸ், அதாவது கார்டேட், நான் கார்டேட் அப்படின்னா அதனுடைய மேஜரான கம்பேரிசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கார்டேட்ஸில் நோட்டோகார்ட் இஸ் ப்ரெசன்ட், ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட். இதில் டார்சல், ஹாலோ அண்ட் சிங்கிள் நர்வ் கார்ட், டார்சல் சைடில் ஹோலோவாக சிங்கிள் நர்வ் கார்டு இருக்குது. இதில் டபுள் வென்ட்ரல் சாலிட் நர்வ் கார்ட், டபுள், இங்கே வந்து ஹோலோன்னு பார்த்தா இங்கே சாலிடாக இருக்குது, இதில் வந்து சிங்கிள், இதில் டபுள். ஃபேரிங்ஸ் பெர்ஃபார்மேட்டட் பை கில் ஸ்லிட்ஸ், ஃபேரிங்ஸ் வந்து இங்கே கில் ஸ்லிட்ஸ் தான் ஃபேரிங்ஸாக இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுது, கில் ஸ்லிட்ஸ் இதில் ஆப்சென்ட் ஆகிருக்கு. ஹார்ட் இஸ் வென்ட்ரலி பிளேஸ்டு, ஹார்ட் வந்து வென்ட்ரல் சைடில் இருக்குது. ஹார்ட் இஸ் டார்சலில் இருக்குது, இல்லைனா லேட்ரலி பிளேஸ்ட் ஆர் ஆப்சென்ட், லேட்ரல் சைடில் இருக்கலாம் இல்லைனா ஆப்சென்ட்டாகவும் இருக்கலாம். எ போஸ்ட் ஆனல் டெய்ல் இஸ் ப்ரெசன்ட், இதில் பின்பக்கமாக ஆனல் டெய்ல் இருக்குது அப்படின்னு, போஸ்ட் ஆனல் டெய்ல் இஸ் ஆப்சென்ட். அலிமெண்ட்ரி கனால்னு பார்க்கும்போது பிளேஸ்டு வென்ட்ரல் டு த நர்வ் கார்ட், வென்ட்ரல் கீழ்ப்பக்கமாக நர்வ் கார்டு கிட்ட அமைஞ்சிருக்கு. அலிமெண்ட்ரி கனாலில் பார்க்கும்போது பிளேஸ்டு டார்சல் டு த நர்வ் கார்டு. இது உங்களுக்கு கண்டிப்பாக 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. கம்பேரிசன் ஆஃப் கார்டேட்ஸ் அண்டு நோட்டோகார்ட்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் போட்டு எழுதிக்கோங்க அதே டைமில். நெக்ஸ்ட்டு ஃபைலம் கார்டேட்டா. ஃபைலம் கார்டேட்டான்னு பார்த்தா தி ப்ரெசன்ட் இந்த நோட்டோகார்ட்ஸ், வெர்டிபிரேட் இருக்கும், அதுதான் வந்து கார்டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். Chordate is the largest phylum with most familiar groups of mammals, fishes, amphibians, reptiles, birds and mammals. இது எல்லாமே கலந்த இருக்கக்கூடிய ஒரு ஃபெமிலியரான குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கிறத கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லெஸ் நோன் ஃபார்ம் சச் எஸ் லான்செட்லெட்ஸ் அண்டு டியூனிகேட்ஸ் அப்படின்ற 2 டைப்ஸ் ஆஃப், அதாவது ஆம்பியாக்சிஸ், டூனிகேட்ஸ் அப்படின்ற அசிடியன்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அளவில் கார்டேட்ஸில் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆல் கார்டேட்ஸ் ப்ரெசன்ட்ஸ் 3 ஃபண்டமெண்டல் டிஸ்டிங்க்ட் ஃபியூச்சர்ஸ். இப்போ கார்டேட்ஸ் அப்படின்னாவே எல்லாத்துலேயுமே பேசிக்காக டிஸ்டிங்க்ட் ஃபியூச்சர்ஸ் அட் சம் ஸ்டேஜஸ் ஆஃப் தியர் லைஃப் சைக்கிள், அதனுடைய லைஃப் சைக்கிளில் கொஞ்ச நாள் வரலும் ஒரு காமன் கேரக்டர் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த 3 கேரக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் elongated rod-like notochord, presence of elongated rod-like notochord below the nerve cord and above the alimentary canal. In adult it may be replaced by backbone. யங் ஸ்டேஜில் பார்க்கும்போது இந்த டார்சல் ஹோலோ நர்வ் கார்டு வந்து இந்த இடத்துல நமக்கு பிலோ த நர்வ் கார்டில் இந்த அலிமெண்ட்ரி கனால் கிட்ட ஒரு ஹோலோ நர்வ் கார்ட் ப்ரெசென்ட் ஆகுது. அதாவது எம்ப்ரியோ ஸ்டேஜ் டெவலப் ஆகும்போது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ளேஸ் ஆகி பேக் போனாக மாறுது. இது காமனாக இருக்குது. அதே போல் எ டார்சல் ஹோலோ ஆர் டியூப்லார் ஃப்ளூயிட் ஃபில்ட் நர்வ் கார்ட் லைஸ் அபோவ் த நோட்டோகார்ட். இந்த நோட்டோகார்ட் அதுக்கும் கீழே வந்து நமக்கு ஹோலோ டியூப்லார் ஃப்ளூயிட் ஃபில்ட் நர்வ் கார்டு வந்து நோட்டோகார்டாக இருக்குது. இது வந்து பிலோ த டார்சல் பாடி வால்க்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன் ஹையர் கார்டேட்ஸில் பார்க்கும்போது ஆன்டீரியர் சைடில் பிரெயின், ஆன்டீரியர் எண்டில் பிரெயினாகவும் போஸ்டீரியர் எண்டில் ஸ்பைனல் கார்டாகவும் இது வளர்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு ஒரு நர்வஸ் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தேர்ட் கேரக்டர் பார்க்கும்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் பிராங்கியல் கில் ஸ்லிட்ஸ் ஆர் கிளப்ஸ் இன் ஆல் கார்டேட்ஸ். எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு கில்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா ஒரு கருத்து இருக்குது, ஆரம்ப காலத்தில் ஃபஸ்ட்டு வாட்டரில் தான் ஆர்கானிசம்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் தான் லேண்டில் வந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இதுக்கு ஆதாரமாக என்ன இருக்குன்னா இந்த
கில்ஸ் தான். இந்த கில் ஸ்லிட்ஸ் வந்து கரு நிலையில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆக ஆரம்பிது. அது டெரெஸ்ட்ரியல் ஆர்கானிசமாக மாறும்போது அது டிஸப்பியர் ஆகிடுது. ஸோ இந்த 3 கேரக்டரும் ஃபண்டமெண்டல் கேரக்டர் அதனுடைய லைஃப் சைக்கிளில் இருந்தால் அது கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டார்சல் ஹோலோ நர்வ் கார்ட்ஸ், நோட்டோகார்ட், அடுத்து கில் ஸ்லிட்ஸ். இது 3மே ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸில் தான் எல்லா கார்டேட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கார்டேட்ஸோட சப் ஃபைலம்ஸ் நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. யூரோ கார்டேட்ஸ், செஃபலோ கார்டேட்ஸ், வெர்டிப்ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. யூரோ மீன்ஸ் டெய்ல், ஸோ அது ஊரா அப்படின்னு சொல்கிறது. ஸோ வால் நாணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா டூனிகேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மெரைனில் இருக்கக்கூடியது. செஷைல்னால் எங்கேயாவது ஒட்டிகிட்டு இருக்கும். பெலாஜிக் ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங், மேலே மிதந்துக்கிட்டு இருக்கும், இல்லைனா ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆர்கானிசமாக இருக்கும். அன்செக்மெண்டட் பாடியில் செக்மெண்டட் கிடையாது. சீலோமேஸ் ஆப்சென்ட். நோட்டோகார்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் த டெய்ல் ரீஜன் ஆஃப் த லார்வல் ஸ்டேஜ். லார்வல் ஸ்டேஜில் நோட்டோகார்ட் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் லேட்டரலி அது மறைஞ்சிடுது அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் இஸ் வென்ட்ரல் அண்ட் டியூப்லார் ஸ்ட்ரக்சர். வென்ட்ரலில் டியூப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நர்வ் கார்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் த லார்வல் ஸ்டேஜில் நர்வ் கார்ட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஹெர்மாப்ராடைட்ஸ், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல்னு தனித்தனி ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அடுத்தது ரெஸ்ட்ரோக்ரெசிவ் மெட்டாமார்பசிஸ். இதில் வந்து மார்பசிஸ்லேயே வந்து பேக்கில் நடக்குது, ரிவர்ஸில் நடக்குது. அதனால் இதை ரெஸ்ட்ரோக்ரெசிவ் மெட்டாமார்பசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசிடியா. சப்ஃபைலம் செஃபலோகார்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, யூரோகார்டேட்ஸ் மீன்ஸ் ஒவ்வா மீன்ஸ் டெய்ல், வால் நாணிகள். இது வந்து தலை நாணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மரைனில் இருக்கக்கூடியது. ஃபவுண்ட் இன் ஷாலோ வாட்டர்ஸ், அதாவது ரொம்ப ஆழம் இல்லாத பகுதிகளில் இருக்கும். பரோயிங் மோட் ஆஃப் லைஃப், மண்ணுக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கும். தே ஆர் ஃபிஷ் லைக் வித் நோட்டோகார்ட், நர்வ் கார்ட் அண்ட் பெராஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் த்ரூ அவுட் தியர் லைஃப். இதனுடைய லைஃப்பில் இந்த நர்வ் கார்ட்ஸும் நோட்டோகார்ட்ஸ், கில் ஸ்லிட்ஸ் எல்லாமே த்ரூ அவுட் த லைஃப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். க்ளோஸ்டு டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வித்தவுட் ஹார்ட் இல்லை, பட் க்ளோஸ்டு டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், பர்டிகுலரான பிளட் வெசல்ஸ் இருக்குது. எக்ஸ்க்ரீஷன் இஸ் அ புரோட்டோனெப்ரீடியாவில் எக்ஸ்க்ரீஷன் நடக்குது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஹெர்மாப்ராடைட்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனி ஆர்கானிசம் இருக்குது. இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் வித் எ லார்வா ஆகி அதுக்கப்புறம் வந்து அது நிறைய மார்ஃபலாக்சிஸ் சேஞ்சஸ் நடந்து அடல்ட்டாக மாறுறது இங்கே இன்டர்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆம்பியாக்சஸில் நடக்குது. இது மாதிரி ஆம்பியாக்சஸில் டேட்போலாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் மெச்சூர் ஆர்கானிசம் வரும் இல்லையா, அதுதான் இங்கே இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சப்ஃபைலம் வெர்டிப்ரேன்னு பார்க்கும்போது, வெர்டிப்ரஸ் மீன்ஸ் பேக் போன். த வெர்டிப்ரேட்ஸ் ஹாவ் நோட்டோகார்ட் டூரிங் எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இதுக்கு நோட்டோகார்ட்ஸ் இருக்குது. இன் அடல்ட் இட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை வெர்டிப்ரல் காலம். அந்த முதுகு நான் வந்து முதுகு தண்டா எலும்பு வெர்டிப்ரல் காலமாக மாறுது அப்படின்னு சொல்லலாம். ஹென்ஸ் ஆல் வெர்டிப்ரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ். எல்லா முதுகெலும்புமே வந்து முதுகு நான் உடையவை தான். பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிப்ரேட்ஸ். எல்லா கார்டேட்ஸுமே நம்ம வெர்டிப்ரேட்ஸ்ன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹாவ் பேர்ட் அப்பண்டேஜஸ். டபுளாக இருக்குது, 2 கை 2 கால் அந்த மாதிரி இருக்குது. The skin is covered by protective skeleton like scales, feathers, hairs, claws, nail, etc. அது மேலே ஸ்கின்க்கு மேலே ப்ரொடெக்டிவ் ஸ்கெலிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்பிரேஷன் இஸ் பை கில், ஸ்கின், பக்கோ பிராங்கியல். அதாவது கில்ஸாலேயோ இல்லை ஸ்கின் மூலமாகவோ பக்கோ பிராங்கியல்ஸ் கண்ண பகுதியில் இருக்க ஒரு ஹோல்ஸாலேயோ நடக்கும். கேவிட்டி அண்டு லங்ஸ் இதனாலேயும் ரெஸ்பிரேஷன் நடக்குது. They have a ventral heart with 2 or 3 or 4 chamber. ஹார்ட் வந்து 2 chamber, 3 chamber, 4 chamber எதுவாக வேணாலும் இருக்கலாம். கிட்னி ஃபார் எக்ஸ்க்ரீஷன் அண்ட் ஆஸ்மா ரெகுலேஷன். கிட்னி வந்து எக்ஸ்க்ரீஷனுக்கும் ஆஸ்மா ரெகுலேஷனுக்கும் யூஸ் ஆகுது. சரி, இப்போ இந்த வெர்டிப்ரேட்டா அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, ஏக்னத்தா அண்டு நேத்தோஸ்டோமேட்டா. ஏக்னத்தா மீன்ஸ் ஜாலெஸ், தாடை இல்லை. நேத்தோஸ்டோமேட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஜாவுடு. இந்த ஜாவுடில் பார்க்கும்போது ஃபிஷ்ஷஸ், அடுத்து டெட்ரபோட்ஸ் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா அது கால் இல்லாமலும் போகலாம். இதில் வந்து டெட்ரபோட்ஸ்னால் 4 legs இருக்கும். ஃபிஷ்ஷஸ்ன்னு பார்க்கும்போது கோனிட்ரியா சைத்தஸ், ஆஸ்டிக்டைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
கான்ட்ரித்தைஸ், ஆஸ்ட்ரித்தைஸ், அதாவது கார்லேஜினஸ் ஃபிஷஸ் குருத்தெலும்பு மீன்கள், போனி ஃபிஷஸ் எலும்பு மீன்கள் அப்படின்னு சொல்கிறேன். டெட்ராபோட்ஸ்னு பார்க்கும்போது நான்காலிகளில் பார்க்கும்போது ஆம்ஃபிபியா, ரெப்டீலியா, ஏவ்ஸ், மேமல்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது நம்மளுக்கு வேர்டிபிரேட்ஸோட கிளாசிஃபிகேஷன். இது உங்களுக்கு சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது.